ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்து அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த வருஷம் உங்களுக்கு செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு சிலர் இப்படி இருக்கிறார்கள், அதாவது ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் வேண்டும், ஆனால் ஆண்டவர் வேண்டாம். என்னுடைய ஊழிய பாதையில் அப்படி அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சுகம் கிடைக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று தவறாமல் ஜெபத்திற்கு வருவார்கள். அது கிடைத்த பின்பு காணாமல் போய்விடுவார்கள். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பிந்தியமாக எப்படியாக சொல்கிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரோடு இருந்தால் மட்டுமே கனி கொடுக்க முடியும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார். ஆகையால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். முதலாவது நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்போம். அதாவது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். 2வது 7ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதலாவது ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும். 2வது அவருடைய வார்த்தையில் வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும் போது நாம் ஜெபத்தில் வேண்டிக் கொள்வது எல்லாம் நமக்கு அருளப்படும். 3வது 9ஆம் வசனம் சொல்கிறது போல, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 3வது அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தால் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், 2வது அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள், 3வது அவருடைய அன்பில் நிலைத்திருங்கள். இப்படி நீங்களும் நானும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து எனும் திராட்சை செடியில் நிலைத்திருக்கும் போது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் மிகுந்த கனிகளை கொடுப்போம். நம்முடைய வாழ்வு கனி நிறைந்த ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு நடக்கும் போது நாம் கேட்டுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தர் நமக்கு தந்திருவார். அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருந்து தேவாதி தேவனை முழுமையாக நேசிப்பதும் நம்மை போல மற்றவர்களை நேசிப்பதும் நமக்கு நிறைவான சந்தோஷத்தை கொண்டு வரும். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறோமா, அல்லது முழு மனதோடு உண்மையாக அவரை தேடுகிறோமா, அவரை நேசிக்கிறோமா? வசனம் சொல்கிறது, இன்மைக்காக மாத்திரம் நாம் ஆண்டவரை தேடினால் எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லும் ஆண்டவரில் நாம் நிலைத்திருப்போம். செழிப்பான ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் அனுகிரகத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பியருளும்.
நாங்கள் ஒவ்வொருவரும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் காண கிருபைகளை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, நானே திராட்சை செடி என்று சொன்னது யார்? ஏ பவுல், பி யோவான், சி பேதுரு, டி இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCIM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.